Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. Okay, இன்னைக்கு நான் ஒரு சாங் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். Again சாய் அபியங்கரோட song. This is from Malayalam. This movie called Palti, which is like he is debuting as a music director in this movie, which is going to release soon, I guess so, because this is in speak with this. And again, the song name is Jalakari. So we'll listen to it. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ் கேட்டாச்சு, நம்ம மலையாளத்தில் அவரோட மேஜிக் என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். I think this song is pretty much famous now with even in Kerala, I think so. They vibing to it. So we also vibe to this song and let's see how Sai Abiyankar scored for Malayalam movies. Okay, so but I really want to appreciate here Sai Abiyankar for this very quick this reach. Okay, so I don't know how it happened. Everything is like this is in a different debate, but before even giving movie hit songs or something like that, but he has just stepped his foot in every industry. Is like really magic na solano. So Papa every இருக்குன்னு. Yes, there are some feedbacks for Sai Abiyankar songs. Lyrics கொஞ்சம் பெருசா வந்து அப்லிஃப்ட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி வந்து மியூசிக் வந்து ஒரே மாதிரியான ஒரு டோன்ல போயிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஃபீட்பேக்ஸ் இருக்கு. Even I told for some that song called Oorum Bredla கூட நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். You please check it out, that song reaction and my opinion on that. So அதில் கூட I have told clearly about this particular vocal voice அது எப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன், கிளியராக சொல்லியிருப்பேன். So okay, let's be. He is in the initial stage of doing it, but he is doing a very good job on mixing the sound effects or whatever that music wise பார்க்கும்போது he is doing some different work and he is different from other music directors. He is trying something different. அது மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் எப்படி அவர் என்ன பண்றாருன்றது புரியும். பட் ஆக்சுவலா அவங்க பண்ணதை இவர் பண்ணல. இது வந்து இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இப்போ அவங்க வந்து ஒரு 4 பீட்ல வந்து மியூசிக் போடுறாங்க அப்படின்னா இவர் ஒரு பீட்டை கம்மி பண்ணி 3 பீட்ல போட்டுட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா சொல்ல தெரியல எப்படின்ட்டு. பட் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஹி இஸ் டூயிங் ஆல் ஹிஸ் மியூசிக்ஸ். லைக் இப்போ அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் டூயிங் ஃபார் 4 or 5 பீட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிட் கணக்கு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இருக்குன்னு சொன்னா இவர் ஒரு பிட்டை கம்மி பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அது கரெக்டா ஒரு 3 பீட்க்கு அப்புறம் ஒரு வேற டியூன் மாறுது, ஒரு 3 பீட்க்கு அப்புறம் ஒரு வேற, மற்றவங்களும் ஒரு 4 பீட்க்கு அப்புறம் ஒரு வேற டியூன் கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்படின்னா இவர் 3லயே வந்து கட் பண்ணி இன்னொரு டியூன் குள்ள போறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு மியூசிக் லிசனிங் இதை வந்து கொண்டு வர, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இது மியூசிக் யாராவது நல்லா தெரிஞ்சவங்க, மியூசிக் நாலேஜ் இருக்கவங்க, மியூசிக் படிக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இஸ் திஸ் am I telling right or wrong அப்படின்றத just give me an explanation in the comment section. Okay, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1. ട്രോഫി മേടിക്കാൻ വിളിക്കുന്നതാ. Subtitle is that. Oh, she. Okay, I forgot her. That is beautiful, man. This is Kalpati, I guess. Wow, Talaiva. Heavy Tamil vibe is maybe it's Kalpati, so they are mixing both Tamil and I mean not in the song. Visual up agar ஒரு Tamil vibe, ஒரு Tamil movie ஓட visual nice.
இஸ் சோ கியூட். RDXல கூட சூப்பரான படம். Nice. Nice saxophone that sound. அதிகாலத்தெழுநேற்று ஒன்னாய் கையும் கோர்த்து ஆரியங்காவும் தேடி போகா அனுவாதம் தன்னால் ராவில் நின்றே பூமடியில் பைதல் போல நானும் Nice. கல்பாத்தி. Nice. 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 Bharti. I think it's releasing in Tamil as well. Nice, very nice. So that's what. Even in the song la kuda pathina or heavy Tamil vibe irukku. Maybe adanala da Sai Abhyankar vandu idhula cast pannirukanga na nenikiren music director. Why? Because idhula vandu pathina Kalpathi la edukranga. Kalpathi is like a very near to Coimbatore, like அந்த Tamil vibe நிறைய இருக்கும் அந்த ஸ்டேட்ல, அதாவது பாலக்காடு. ஸோ கல்பாத்திங்கிறதுனால அது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். அதனால தான் ரெஃபரன்ஸாக வந்து ரஜினி சாரோட ஃபேஸ் கூட அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். ஸோ அது வந்து இது ஏதோ வந்து தமிழ் ப்ளஸ் மலையாளம் கலந்த மாதிரி நினைக்கிறேன். மேபி அந்த பொண்ணு வந்து தமிழ் பேசுகிற பொண்ணாக இருக்க சான்சஸ் இருக்கு அதிகமாக. பிகாஸ் ஷீ ஸ்பீக்ஸ் வெரி வெல் இன் தமிழ். ஐ டோன்ட் நோ அபவுட் ஹர் மலையாளம். ஐ திங்க் ஸோ ஷீ வில் டாக் இன் தமிழ் லைக் திஸ். ஸோ அதுதான் எனக்கு தோணுது. அதனால தான் ஜாலக்காரின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜாலக்காரின்னா வந்து தமிழ் பொண்ணை வந்து மலையாளத்தில் வந்து அது ஒரு இது மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் எனக்கு தோணுது டீகோட் பண்ணும்போது. மியூசிக் வைஸ் வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல மியூசிக் தான் ஆக்சுவலாக. அண்ட் லைக் அதர் சாங்ஸ் ஆல்சோ லைக் எப்படி அவங்களோட அந்த ஒரு பேட்டர்ன் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அப்படி தான் ஒரு மாதிரி ஒரு வேவி பேட்டர்ன் தான் எப்பவுமே அவர் வந்து பண்ணுறாரு. லைக் அது ஒரு மாதிரி அது ஒரு வேவியாகவே இருக்கும். அந்த மியூசிக் வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிச்சு நொறுக்கி பயங்கரமா ஹைப் டெப் ஏத்துற மாதிரி மியூசிக்கும் இருக்காது, ரொம்ப அப்படியே ரொம்பவும் இருக்காது. அது ஒரு மாதிரியான ஒரு வேவி ஃபார்மேட் இருக்கும் அது ஆக்சுவலா. லைக் ஆஃப்டர் சந்தோஷ் நாராயணன், அபயங்கர் ஆல்சோ ஹேவிங் தட் சிமிலர் ஐ மீன் எப்படி சொல்றது, அந்த வேவியா பாடுற மாதிரி ஒரு நல்ல மெலடிக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான மெலடி கொடுக்கறதுல அபயங்கர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஜாலக்காரி. ஸோ அபயங்கர் கிட்ட இருந்து நல்ல ஒரு மாஸ் சாங் வந்து எதிர்பார்க்கணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லைக் எப்படின்னா லைக் ஒரு நல்ல ப்ராப்பர் பீட்ல ஒரு மாஸ் சாங் வந்து எப்படி பண்றாருன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். லைக் ஏன்னா அபயங்கர் கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட மிக்ஸும் தெரியுது. லைக் ஹாரிஸ் ஜெயராஜ், சந்தோஷ் நாராயணன், அது மாதிரி இடையில வந்து அந்த மிக்சிங்ல ரகுமான் சாரோட மிக்சிங்கும் கொஞ்சம் ட்ரை பண்றாரு. ஸோ இஸ் லைக் a mixture of so many this music directors அப்படின்னு தோணுது. ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ போக தான் தெரியும் அவரோட மியூசிக் எந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம பின்னாடி தான் பார்க்க முடியும். ஸோ ஓகே, இதுதான் என்னோட ரியாக்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் ஐ மீன் ஆல்பம் அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி அபயங்கரோட அந்த மியூசிக் ஸ்டைல் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட்ல வந்து ட்ரை பண்ணி சொல்லுங்க எப்படி அப்படின்றது மியூசிக் தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.